குட் மார்னிங், வணக்கம். ஆய்வுவான் இன்றைக்கு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு விசேடமாக நாட்டிலே இருக்கிற கோவிட்-19 நிலைமையை பற்றி மக்களுக்கு சில விடயங்களை அறிவிப்பதற்காக கூட்டியிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக இன்றைய தினம் மே 30 இந்த கவலையோடு நினைவு கூறுகிறோம். கோவிட்-19 பொறுத்தவரையிலே மூன்றாவது அலை இங்கே வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அரசாங்கம் பல விடயங்களை சரியான முறையிலே நீதியான முறையை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாடு முழுவதிலேயும் பயணத்தடை இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பல தடவைகளிலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இதனை சரியான முறையிலே சட்ட ரீதியாக செய்ய வேண்டும். அதற்கான சட்டங்கள் நாட்டிலே இப்பொழுது இல்லை. சட்டம் இயற்றப்பட வேண்டும். அதற்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன சென்ற வருடம் இந்த நாட்களிலே. பல மாதங்களாகியும் இதற்கான தேவையான சட்டங்கள் இயற்றப்படவில்லை. முன்னாள் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவும் நேற்றைக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறார். இதன் காரணமாக சென்ற நவம்பர் மாதத்திலே இருந்து நான் ஒரு தனிநபர் சட்ட மூலத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். முதலாம் வாசிப்பு பாராளுமன்றத்திலே நிறைவேறி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒருவரும் அந்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தவில்லை. ஆகையினாலே எப்பொழுதும் அந்த சட்ட மூலத்தை எடுத்து பாராளுமன்றம் சட்டமாக இயற்ற முடியும். அதிலே தேவையான எப்படியான விடயங்களிலே மக்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சட்டத்திலே அதற்கு இடமில்லை. கைது செய்து அவர்களை விடுவிக்கிறார்கள். கைது செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் சரியான சுகாதார ஆலோசனைப்படி இந்த தீர்மானங்கள் செய்யப்பட வேண்டும். பல வைத்திய அதிகாரிகள் நாடு முடக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து 3-4 வாரங்களுக்கு பிறகுதான் அப்படியான அப்படி செய்கிற போதும் ஏற்ற விதமாக அதனை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதனை அமுல்படுத்துவதும் அப்படியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு கூட கொழும்பு நகரத்திலே வாகனங்கள் ஏறலையா இது என்ன என்று எவருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. யாழ்ப்பாணத்துக்கு தடுப்பூசி அனுப்பப்பட்டதாக சொன்னார்கள். ஒரு அமைச்சர், அது விளையாட்டுத்துறை அமைச்சர், அங்கே சென்று அந்த தடுப்பூசி செலுத்துவதை கவனித்தாராம். விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்காக என்னத்தை செய்யக்கூடாது என்று சரியான விதத்திலே நாட்டிலே சட்டங்கள் அமுல்படுத்தப்படவில்லை. கோவிட்-19 இந்த இருக்கிற மிக பயங்கரமான ஒரு சவால். அதனை முறியடிப்பதற்கு சரியான விதத்திலே தீர்மானங்கள் செய்து அமுல்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது, இந்த தடுப்பூசி செலுத்துகிற விஷயத்திலே அரசாங்கம் பெரிய தவறுகளை தொடர்ச்சியாக இழைத்துக் தடுப்பூசிகள் சரியான முறையிலே செலுத்தப்படவில்லை. எங்களுடைய நாட்டிலே நீண்ட அனுபவம் இருக்கிறது. அவர்களை இதை கையாள விடாமல் இராணுவத்தினரும் இந்த கோவிட் அமைக்கப்பட்டிருக்கிற குழுவும் இதனை கையாளுகிற போது மிக மோசமான முறையிலே இது கையாள ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட அஸ்ட்ராஜெனகா முதலாவது தடுப்பூசி, 2வது தடுப்பூசி கொடுப்பதற்கு இயலாமல் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளிடத்திலே அவர்களிடத்திலே கூடுதலாக இருக்கிற தடுப்பூசிகளை கோரிக்கை விடுக்கிறோம். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே வாழுகிற எங்களுடைய உறவினர்கள் பலர் தேவை ஏற்பட்டால் பணத்தை தாங்கள் சேகரித்து தடுப்பூசி எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதனையும் அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். உயிரோடு இருக்கிற ஒரு போராட்டம். உங்களால் முடியாவிட்டால் இதனை செய்வதற்காவது அனுமதி கொடுக்க வேண்டும். நாட்டுக்கு தேவையான தடுப்பூசிகளை வாங்கி இலவசமாக அனுப்புவதற்கு தயார் என்று பலர் பொறுத்தவரையிலே
ஒரு பாரபட்சமான நிலைமை தொடர்ந்து நிலவிக் கொண்டே இருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கு திடீரென்று 50,000 தடுப்பூசிகளை அனுப்பின அதே வேளையிலே மட்டக்களப்புக்கு 5,000 அடிப்படையிலே இது செய்யப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. மற்ற மாவட்டங்களை குறித்து எந்த விதமான கருத்தையும் கிடையாது. இந்த சோதனை செய்கிற PCR மெஷின் கூட வவுனியாவுக்கு ஒன்று கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமும் வவுனியாவுக்கு கிடைக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் 2 மெஷின்ஸ் இருக்கிறது. அதில் ஒன்று செயற்படாமல் இருந்து நேற்றைக்குத்தான் திரும்பவும் செயற்பட ஆரம்பித்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே மிகவும் மோசமான நிலைமை. முழுக்குமே ஒரே ஒரு PCR மெஷின் தான் மட்டக்களப்பிலே இருக்கிறது. இதே இப்படியாத்துக்கு குறைந்தது ஒரு மெஷினாவது இருக்க வேண்டும். அந்த விடயத்திலேயும் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினராகிய நாங்கள் தேவையேற்பட்ட கொள்வனவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கான பணத்தை, அதற்கான அனுமதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பல மக்கள் இன்றைக்கு வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள். உணவு வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். கூலி தொழிலாளர்கள் உழைக்க முடியாமல் இருக்கிறார்கள். பல இடங்களிலே அது இயங்குகின்றதுனாலே தொற்று கூடுதலாக பரவுகிறது. சில இடங்களிலே. ஆகவே இந்த COVID-19 முகாமைத்துவம் என்பது சரியான முறையிலே செய்யப்படாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக தவறிழைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை அரசாங்கத்துக்கு உதவ தயார். விசேட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இந்த விடயங்களிலே அரசு அதிகாரிகளோடு இணைந்து செய்ய தயார். ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய உதவிகள் பெறப்படவில்லை. இந்த நிலைமை நீடிக்க கூடாது. நாங்கள் அனைவரும் சேர்ந்து இயங்கி எங்களுடைய மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று the COVID-19 situation has become worse, particularly after the third wave started, and the government's handling of the situation has been dismal here. The COVID-19 task force, which doesn't contain expertise, has been bungling this issue. We are said to be under a lockdown. They say it's not a lockdown. It's a curfew, but not a curfew. It's a travel restriction. But you go on the streets today, there is no travel restriction. There are plenty of vehicles on the roads. No one really knows whether we are under a lockdown or a curfew and what those restrictions are. This is why for more than a year we have asked the government that in many parts of the world. Yesterday the former Prime Minister also has mentioned this. For more than a year we said that this must happen. I myself have presented a private members bill to deal with this situation, but the government is not taking any action. That bill has been read the first time. No one, it can immediately be read and passed. Whatever changes that the government wishes to make to it can be made, but once it is passed, then proper. The inoculation program is also mishandled. Vaccination has not gone on the way it ought to have. This ought to have been left with the public health officials who are, but that doesn't happen. This COVID task force and not handled it properly. People who got the first dose of AstraZeneca are unable to get the second dose. We appeal to the United States of America and other countries. We have excess dosages, and we appeal to that excess so that those who have got their first dose can get their second dose. With regard to Sinopharm and other vaccines also, the program isn't going on in any particular order. This has affected the situation in the north and east. Yesterday 50,000 doses were said to have been administered in Jaffna, while 5,000 were sent to Batticaloa.
The other districts in the northern province haven't got anything. The east is very badly affected, but has only one PCR machine in Batticaloa. Jaffna has two. One was not functional for some time. Started functioning a few days ago. Another one is supposed to go to Vaunia, but it's never got there. Every district must have a PCR machine, and we are willing to raise funds to buy PCR machines. We are willing to raise funds to buy vaccines. Our relatives abroad have contacted us and said that they are willing to do this, but the government must permit us to do it. Either they must do it or they must allow us to do it. This is a battle for people's lives, and you can't play around with it the way you have all this time. So we appeal to the government to hand this matter over to the right persons, formulate the right laws, and apply a system in combating COVID-19. Otherwise, we will have a worse situation the next month. අපි අද දවසේ COVID-19 ගැන කතා කරන්න යනවා. මේ third wave පටන් ගත්ත වෙලාවෙ ඉඳලා මේ තත්ත්වය දැන් හරි භයානක තත්ත්වයක් බවට පරිවර්තන වෙලා තියෙන්නේ. වැක්සින් ප්‍රෝග්‍රෑම් එක හරි ආකාරයට කරන්නේ නැහැ. AstraZeneca පළවෙනි ඩෝස් ගත්ත අයට දෙවෙනි ඩෝස් එක ගන්න බැරි තත්ත්වයක් තියෙනවා. USA රටවල එක්ස්ට්‍රා ඩෝසස් තියෙනවා. ඒක ගන්න බැරි තත්ත්වයේ මේ රජයේ ඉන්නවා. අපි දැන් අද අහනවා US වගේ රටවලට ඒ එක්ස්ට්‍රා ඩෝසස් අපිට දෙන්න කියලා. අනිත් එක වැක්සින්ස් සල්ලි මිලදීලා දීලා ගන්නටත් පිටරට ඉන්න ශ්‍රී ලාංකිකයන් කැමති ඒගොල්ලන් සල්ලි දෙනවා කියලා කියනවා. හැබැයි ඒකට රජය ඒකට එකඟ වෙන්න ඕනේ. ඕගොල්ලන්ට බැරි නම් මේකවත් කරන්න අපිට ඉඩ දෙන්න කියලා අපි ඉල්ලීමක් කරනවා. PCR machines අඩු දැන් නැගෙනහිර පළාතේ මට කරපු ඒ පමණයි එකක් තියෙන්නේ. උතුර පළාතේ යාපනයේ දෙකක් තියෙනවා. වවුනියා තව එකක් දෙනවා කියලා කියනවා. තාම දීලා නැහැ. අපි ආන්නේ එක ඩිස්ට්‍රික්ට් එකට අඩු ගානේ එක PCR මැෂිනක් වත් දෙන්න ඕනේ. ඒක රජයට බැරි නම් ඒකත් අපි මිලට ගන්නට අපි කැමතියි. අපිට පුළුවන් මේක ගැන මේකට ෆන්ඩ්රේසර් එකක් කරලා ඒක අරගෙන අපේ ජනතාවට ඒගොල්ලන්ගේ ජීවිත ආරක්ෂා කරන විදිහට කටයුතු කරන්නට අපි ලෑස්ති. ඒ නිසා අපි රජයෙන් ඉල්ලනවා මේ දැන් හරි භයානක තත්ත්වයක රට ඉන්නේ. ලොක්ඩවුන් කියලා කියනවා, කර්ෆියු කියනවා, ට්‍රැවල් රෙස්ට්‍රික්ෂන්ස් කියලා කියනවා. ඒක මොනවද කියලා කාටවත් දන්නේ නැහැ. ඊයේ දවසේ නාමල් රාජපක්ෂ ඇමතිතුමා යාපනයට කියලා තියෙනවා. එයාට ට්‍රැවල් රෙස්ට්‍රික්ෂන්ස් නැද්ද කියලා මට අහන්න කැමතියි. එහෙනම් කාටද පුළුවන් පාරේ යන්න කාටද බැරි? ට්‍රේඩර්ස් කොහොමද කටයුතු කරන්නේ? මේ වගේ ප්‍රශ්න ගොඩක් දැන් කියනවා. රජයේ මේ හරි ආකාරයට වගකිය යුතු ආකාරයට මේකට මුහුණ දෙන්නේ නැහැ. ඒ නිසා වහාම මේවා හරිගස් කරන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා. කොවිඩ් සම්බන්ධ නීතියක් මොනවද තියෙනවද පාර්ලිමේන්තු එකේ? තාම නැහැ. අධිකරණතුමා දැන් මාස දෙකකට ඉස්සෙල්ලා කිව්වා COVID-19 සම්බන්ධව නීතියක් හදලා ගේනවා කියලා පාර්ලිමේන්තුවට. මම පෞද්ගලික මන්ත්‍රීවරයා හැටියට public health emergency කියලා කෙටුම්පතක්
ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒකවත් සම්මත කරගත්තා නම් අපි මේක හරි ආකාරයට පාලනය කරන්න පුළුවන්. හැබැයි ඒකත් දැන් සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට ඉවරලා තියෙනවා කියලා කියනවා. ෆස්ට් රීඩින් ඉවරයි. කවුරුත් ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් ඒක අභියෝගය කරලා නැහැ. ඒ නිසා ඒකට උනත් ඒක අරගෙන අපි පාස් කරන්න පුළුවන්. හැබැයි රජය ඒක කරන්නේ නැහැ. මුදල් එකතු කිරීම සම්බන්ධව ප්‍රශ්න කරා. ඒ මුදල් එකතු කිරීම TNA එකෙන්ද TNA අපි TNA වශයෙන් කියනවා අපිට පුළුවන් ෆන්ඩ් රේසර් එකක් කරලා මේ ඕන ෆන්ඩ්ස් අරගෙන රටට ඕන මේවට වැක්සිනේෂන්ස් එකත් PCR මැෂින්ස් අනිත් ඉක්විප්මන්ට් වලට ඕන වෙන ෆන්ඩ්ස් එකතු කරන්න අපිට පුළුවන් කියලා අපි කියනවා. ඒක ඔබතුමා කියන්නේ මේ වැක්සින් එක ඔබතුමාලගේ පක්ෂයේ ආධාර කරවන්නද නැත්නම් සෑම ජනතාවටම සෑම ජනතාවටම අපි දිස්ත්‍රික්ක වශයෙන් කියනවා දිස්ත්‍රික්ක වශයෙන් කියනවා දැනට අපි නියෝජනය කරන්නේ උතුරු නැගෙනහිර පළාත පමණයි. ඒ නිසා එහි තියෙන තත්ත්වය තමයි අපිට දන්නේ. අනිත් පළාත්වලුත් ඒ වගේ තත්ත්වය තියෙන්න පුළුවන්. මොනවා වුණත් හැම ජනතාවටම හරි ආකාරයට දෙන්න විදියට තමයි ඒක කටයුතු කරන්නේ. ඒකට මේ මොහොත සම්බන්ධ පරිසර දූෂණ කළා තියෙන දැනට ඒ සම්බන්ධව ඔබතුමාගේ මට ඒක ඒකත් අද ලොකු මේ ඇවිල්ලා තියෙන මේ බාහිර තත්ත්වයේ ඉන්නේ මේ පරිසර විනාශය ගැන අද මම දැක්කා එක්ස්පර්ට් කෙනෙක් කියලා කියනවා අවුරුදු ගානකට අවුරුදු 50ක් 100ක් කාලයකට ඒ ඩැමේජ් තියනවා කියලා. අනිත් එක මාළු කොයි වගේද මේ ගන්න පුළුවන්ද කියලා ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ නැව කටාර් සහ ඉන්දියා රට දෙකම ප්‍රතික්ෂේප කරපු නැවක්. එතන ඒගොල්ලන්ගේ හාබර් එකට එන්න බෑ කියලා කියනවා. ඒක මේ අනුමැති දීලා ගෙන්නලා කියනවා. කෙමිකල්ස් තිබුණු ඒ කෙමිකල්ස් ලීක් වෙන්න පටන් ගත්ත ඒවා. ඉතින් මේ වගේ වගකීමක් නැතුව කටයුතු කරන රජයක් තමයි දැන් අපි අපිව පාලනය කරන්නේ. சார் அந்த வெளிநாட்டு உதவிகளை பெற்று மக்களுக்கு தடுப்பூசி கொண்டு அது டிஎன்ஏ கட்சிகளுக்கு இல்லை எப்படிப்பட்டது? இல்லை அது வந்து வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் சொல்கிறார்கள் நாங்கள் அதை செய்து தரோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படினால நாங்கள் அதில் அவர்களோட உதவியை பெற்று அரசாங்கத்துக்கு அதை கொடுக்குறதுக்கு நாங்கள் தயார். அதை கொடுக்குற போது யாருக்கு முன்னுரிமை என்னெல்லாம் கிடையாது. வயசானவர்களுக்கு கூட கொடுக்க வேணுமா, முதல்ல கொடுக்க வேணுமா என்றால் வயசானவர்களுக்கு கொடுக்குவோம். ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல கொடுக்க வேணுமா என்றால் அவர்களுக்கு கொடுக்குவோம். நான் முழுவதில்லை. அல்லது குறித்த பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பிரதேசங்களுக்கு முதல்ல கொடுக்க வேணும்னு தீர்மானித்தால் அதை கொடுக்க வேண்டும். ஆகவே அது வந்து சுகாதார அதிகாரிகள் எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் அதை செய்யலாம். ஆனால் வேக்சின் பற்றாக்குறை இருக்கிறது, அதை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்திட்ட பணம் இல்லை என்றிருந்தால் பணத்தையும் கருவித்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சார், அங்கே கடல் பிரதேசம் சூழல் மாசடைஞ்சிருக்குது. கடல் பிரதேசம் சூழல் மாசடைஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம், மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த ரசாயன திரவியங்களை கொண்ட அந்த கப்பல் இந்த நாட்டுக்குள்ள வரவிட்டது. அது கட்டார் நாடும் இந்தியாவும் தடை விதித்த ஒரு கப்பல். தங்களுடைய துறைமுகங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த கப்பலை நாங்கள் வர அனுமதிச்சிருக்கோம். என்ன காரணத்தால் எதற்காக அனுமதித்தோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படியாக பொறுப்பற்ற விதத்தில் அரசாங்கம் செயற்பட்ட காரணத்தினால இன்றைக்கு ஒரு பாரிய சேதம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டிருக்கிறது, மீனினங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்கம் 50 அல்லது 100 வருடங்களுக்கு இருக்கும் என்று சில நிபுணர்கள் சொல்கிறார்கள். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்றார்கள், மீன்களை சாப்பிடலாம், இது உணவுக்கு ஏற்றது என்று சொல்லி. ஆனால் வாழ்வாதாரத்தை முழுமையாக இந்த வடபகுதி மீனவர்கள்
இதனை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இல்ல அது பாரிய சந்தேகம் கொண்டு இருக்கிறது. அமைச்சர் அப்படியாக சொல்லிவிட்டு போக முடியாது. அந்த கடற்கரையினர் துப்புரவு செய்கிறவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகளை பார்த்தாலே எங்களுக்கு தெரிகிறது கடற்கரையிலே நிற்கிறவர்களே அப்படியான பாதுகாப்பு கவசங்கள் போட வேணுமாக இருந்தால் மீனவர்கள் அப்படியாக போக வேணும் கடலுக்குள்ள இப்படியான ஒரு பாதிப்பு இருக்கிற நேரத்தில். ஆனபடினால அமைச்சர் பொறுப்பில்லாமல் பேசுகிறார். அதேவேளை இந்த மாதிரி அந்த நிதி சேகரிப்பு சம்பந்தமாக இருக்கிறது. நீங்கள் அழைப்பு விடுக்கிறீர்களா டிஎன்ஏ தவிர்த்த ஏனைய கட்சிகளுக்கோ அல்லது உறுப்பினர்களுக்கோ இந்த செயற்பாட்டில் சேர்வதற்கு அல்லது டிஎன்ஏ மட்டுமே இதை செய்யும்? இல்லை, அது யாரும் அதில் சேரலாம். நாங்கள் பொதுவான ஒரு அழைப்பு விடுவோம். என்றால் இது மக்களோட உயிரோடு விளையாடுகிற ஒரு விஷயம். ஆனபடினால இதுல இவர்களுக்குத்தான் அவர்களுக்குத்தான் நாங்கள் தான் செய்வோம் மற்றவர்கள் செய்யக்கூடாதுன்னு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. கிடைக்கிற அத்தனையையும் எடுத்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதை செய்வதற்கு நாங்கள் தயார் என்ற அறிவிப்பை அரசாங்கத்துக்கு நாங்கள் இன்றைக்கு சொல்லுவோம். சார், இன்றைக்கு நாட்டில் கோவிட் சம்பந்தமாக பாதி பிரச்சனை நோய் கொடுத்துருக்கிறோம். என்ன தற்போது அரசாங்கம் பார்லமெண்ட் உறுப்பினருக்கு வாகனம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது சம்பந்தமாக கருத்து அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது செய்தியில வந்தது தான் நாங்கள் பார்த்துறாங்க. ஒரு நாள் சொன்னாங்க செய்கிறாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் அடுத்த நாள் சொன்னாங்க அது தடுத்துருக்காங்க. எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ சார் கட்டாயம் வாகனம் இந்த சிச்சுவேஷன் தேவைப்படுமா? இப்படியான ஒரு சூழ்நிலையில வேக்சின்ஸ் கொள்வனவு செய்யறதுக்கு பணம் இல்லாத சூழ்நிலையில இந்த வாகனங்கள் தேவையில்லை. ஆனால் சாதாரணமான சூழ்நிலையில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் தேவை, அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதை செய்யக்கூடாது. சார், நாங்கள் கப்பல் ஏற்பட்ட அந்த சொல்ல மாதங்களுக்கான அந்த நஷ்டஈடு அரசாங்கம் எடுக்க போகுது. இது சம்பந்தம் எதிர்கட்சி ஏதாவது அறிவிப்பு கிடைச்சிருக்குதா? அது கிடைக்க போதா? அது சம்பந்தம் அதை பற்றி எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அந்த நஷ்டஈடை வச்சுக்கொண்டு இந்த மாதிரியான நீண்ட காலத்துக்கான சூழல் மாசடைகிற தாக்கத்தை சீர் செய்ய முடியாது. நஷ்டஈடு கொடுக்கறது வேற விஷயம். ஆனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கு உடனடியாக நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு முழு பொறுப்பையும் அரசு அதிகாரிகள் தான் ஏற்க வேண்டும். மக்கள் அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம ராஜபக்ச தலைக்கு தற்போது எல்லாத்தையும் 30 கோட் இருக்கிறது. இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எப்படி பார்க்க அது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் விளையாட்டாக தான் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு